வணக்கம். கிளாஸ் 6ல் மயங்கொலிகள் பார்க்குறோம். இயல் 5ல் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். இதில் இயல் 2ன்னு போட்டிருக்கோம், அது டேர்ம் 2னா அப்படி போட்டிருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்தோம்னா இது வந்து மயங்கொலிகள். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறையா ஷார்ட்ஸ் போட்டோம், ஏதாவது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மயங்கொலிகள் வந்து 8 மயங்கொலிகள் 8. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ந 3 சொல்லினா 2 சொல்லினா ந, இந்த இந்த ஃபேமிலி அப்படியே வருது வச்சுக்க. ந ந ந 3 லாவும் வருது, 2 ராவும் வருது, அவ்வளோதான், ஈஸிங்க. ந ந ந ல ல ல ர ர 8மே வருது. இதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லினா பார்த்திங்கன்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நா இது ந ந முன்பகுதியை தொடுவோம். இது அழுத்தி சொல்லுவோம், அப்போ நடுப்பகுதிக்கு வந்துடுது. இதே இது ந, அப்போ நுனிவாய் மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இது பிறக்கிறது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எப்படி பிறகுதுன்னு பார்த்துக்குங்க. லா சொல்கிற முடியா, குண்டுலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது. இதே நடுப்பகுதியை தொட்டால் குட்டிலா லகரம் பிறக்கிறது. இதே இது மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சிறப்பு லகரம் பிறக்கிறது. அதை பார்த்துக்குங்க. இதை வந்து மா போல இருப்பதால் இது மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இது வந்து பார்த்திங்கன்னா வா போல இருப்பதால் இது வகர லகரம். குட்டிலா வந்து பார்த்திங்கன்னா நா போல இருப்பதால் நகர லகரம். பார்த்துக்குங்க இதெல்லாம். அதாவது குண்டுலா வந்து வா மாறுகிறனால வகரம், சின்னலா வந்து நா மாறுகிறனால நகர லகரம், சிறப்புலா வந்து மா மாறி இருப்பதால் மகர லகரம். அவ்வளோதான். இது பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்கள். லா வந்து வகர லகரம், இல்லை நகர லகரம். சிறப்பு லா அது பார்த்திங்கன்னா மாமரம்னா மகர லகரம். அவ்வளோதான். இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விலைனா ரேட்டு, பொருளின் மதிப்பு. இது விளைவித்தல், உண்டாக்குதல். இது விலை, விரும்பு. இந்த இது பாருங்கள், இது 2 நம்மளுக்கு தெரியும், இது பார்த்து வச்சுக்கணும். விலைனா விரும்பு. இலை தெரியும், செடியின் இலை. இலைக்கிறது, மெலிந்து போகிறது. இன்னொரு இலை நூல் இலை. இது ஈஸி தான். அடுத்து ரகரம். ரகரம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம், மையப்பகுதியை உரசுவதால் ரகரம். இதுக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏரினா தெரியும், நீர்நிலை. ஏரினா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை. இன்னொரு கூரை வந்து புடவை, கூரை புடவை. அவ்வளோதாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிரம் என்பது என்ன சொல்லுவோம்? தலை. பஸ்ஸெலாம் பார்த்துருக்கோங்களா, சிரம் நீட்டாதே தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டியை இழுப்பது காளை, காளை மாடு. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் 3 சொல்லினா வரும், மனம் ஸ்மெல்லுக்கு. ஒளி புலியின் டேஸ், கண்ணு 3 சொல்லி இன்னும் வருமா, கண்ணு. குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் என்ன போடுவோம்? கோலம் போட்டனர். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, மயங்கொலிகள் முடிஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறள் நிறையா பார்த்துட்டோம். இல்லை என்னதான் ரீகால் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விருந்தினரின் முகம் எப்போதும் வாடும். விருந்தினரின் முகம் நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவு, நம்மளுக்கு அறிவு இருந்ததுன்னா என்ன பண்ண மாட்டோம்? பயந்தராத சொற்களை பேச மாட்டார்கள்.
பொருள் உடைமை. பொருள் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து ஏதாவது 2 வார்த்தையுமே மீனிங்காக வரணும். இதில் 2 பார்த்தீங்கன்னா இதில் மீனிங் இல்லை, இதுவும் மீனிங் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பொருள் பொருள் மீனிங்காக இருக்குது. இப்போ 2வது வார்த்தையை பாருங்கள், உடைமை, இதில் உடைமை. ஸோ பொருள் ப்ளஸ் உடைமை தான் ஆன்சர். பொருள் ப்ளஸ் உடைமை. அடுத்து உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். உள்ளுவதெல்லாம். ஆப்ஷன் ஆ. பயன் ப்ளஸ் இலா. பயனிலா. பயன் ப்ளஸ் இலா. பயனிலா. அடுத்த லெசன் போகலாம். கூடித்தொழில் செய். கூடித்தொழில் செய் பார்த்திங்கன்னா இது என்ன ஹெட்டிங்கில் வந்திருக்காங்கன்னா, நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கானுங்க. இதை எழுதினவர் யார் அப்படின்னா முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்துன்னு ஆரம்பிச்சிருக்காரு முடியரசன். இதில் வந்து ஒன்றா பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பார்த்துக்குங்க. சமர் போர். கழனி வயல். களம் கப்பல். ஆழி கடல். இதில் பார்த்திங்கன்னா 4 வகை நிலங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். முக்கியமான மீனிங்ஸ் பார்த்துக்குங்க. சமர் போர், கழனினா வயல், இதையும் பார்த்துங்க, மரம், வீரம், களம் கப்பல், ஆழி கடல். அடுத்தது இந்த லைன் முக்கியம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 4 வகை நிலங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. இதை பார்த்துக்குங்க. ஏலம், மிளகு, இவற்றெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்றி கப்பலில் ஏற்றி வந்து வணிகம் செய்தார்கள்னா ஏலமும் மிளகும் இது கேட்கலாம். அவ்வளோதான் முக்கியம். நூல்வெளி பாருங்கள். இந்த முடியரசன் அவர்களோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், இப்படி கண்டினியூஸாக வருது பாருங்க. வீரகாவியம், காவிய பாவை. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை ஆகிய இதழ்களை எழுதியுள்ளார். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவர் எவ்வாறு பாராட்டப்படுகிறார்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார். இப்போ இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு வந்து புதியதொரு விதி செய்வோம், நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புதியதொரு விதி செய்வோம். இந்த 4 பாயிண்ட்டும் முக்கியம்தான். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு எவ்வாறு அழைக்கப்படுற முடியரசன். அவரோட எப்படி பாராட்டு வாங்குறாரு? திராவிட நாட்டின் வானம்பாடி. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இந்த பாட்டு எங்கே எந்த நூல்லேருந்து இடம்பெற்றிருக்கிறது? புதியதொரு விதி செய்வோம். அவ்வளோதான். இந்த வெள்ளிப்பனி மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு பாடினவர் பாரதியார். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் எடுத்து, அப்போ கல் ப்ளஸ் எடுத்து. நானாவே 4 நிலம், அப்போ 4 கூட்டல் நிலம். நாடு ப்ளஸ் என்ற, நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி, களமேரி. அவ்வளோதாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 4 நிலங்கள் இங்கே என்னென்ன சொல்கிறாரு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் பற்றி சொல்லியிருக்காங்க. முடியரசனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைராசு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, காவிய கொத்து, வீரகாவியம். பூங்கொடி, காவிய கொத்து, வீரகாவியம் அந்த நூல்கள் எழுதியிருக்காரு. இன்னவாடி படிச்சுக்குங்க அதை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார். புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த டாப்பிக்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.